நான் இனிஷியல் ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 கோழி தான். ஒரு நாள் வாங்கல. இந்த ஒரு மாச கோழி இருக்குங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அனுபவம் இல்லாம ஒரு நாள் கோழி குஞ்சு வாங்கி பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்போ எடுத்த உடனே நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லா வர முடியுமா அப்படின்றது எல்லாருக்குமே சாத்தியமான்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் நம்ம ஸ்ட்ரகிள் வந்து அதுக்காக தான் நம்ம இனிஷியலா வந்து ஒரு 500 1000 எடுக்காம ஒரு 50 கோழி எடுக்கிறப்போ அதுல என்ன பிரச்சனை வருதுன்னு ஃபேஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து இல்ல என்னதான் நம்ம ட்ரைனிங் போனாலும் புக்கு படிச்சாலும் நம்ம ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லாம கொஞ்சம் சாத்தியம் இல்லை தான். அதனால கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியா தான் இருந்தது. 1 கிலோ 1.25 கிலோ தான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. வந்து பாத்தீங்கன்னா பெருசா வெளியில வந்து காசு கொடுத்து அதிகமா வாங்கல. இப்போ இனிஷியல்ன்றப்போ ஸ்டார்டர் மட்டும் வந்து தீவனம் ஒரு மாசம் கொடுப்பேன். ஒரு வேளை மட்டும் தான் அதுவும் கொடுப்பேன். அப்போ இனிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா அரிசி கொஞ்சம், அடுத்தது முருங்கைத்தழை அந்த மாதிரி தோட்டப்பயிர் இருக்கிறதுல இதுல இருக்கிறது வேஸ்டேஜ்னா இதுல களை செடிகள் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது கொடுத்து வளர்த்தோம். அதுதான் ஆரம்பத்துல சொன்னேன், நம்ம இதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டு எந்த மாதிரியான வாட்டர் மேனேஜ்மெண்ட்ன்றது கிளியரா இல்லாததுனால நம்ம அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டோம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் பெருமாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு சத்தியமூர்த்தி அவர்கள் நேர்காணல் செய்ய வந்திருக்கோம். திரு சத்தியமூர்த்தி அவர்களை பற்றி சொல்லணும்னா காடை, நாட்டுக்கோழி, அது மட்டும் இல்லாமல் வேளாண் பயிர்கள் இதெல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை வச்சிருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா, உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தாங்கண்ணா. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டத்தில் பெருமாபாளையம் என்ற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணை இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, காடை, கருங்கோழி, கூடுதலாக வந்து தோட்டப்பயிர் வந்து முருங்கை, கத்தரி, கீரை வகைகள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கண்ணா? டிப்ளமோ மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருந்தேன். ஒரு 9 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சென்னையில் தான் இருந்தேன். ஸோ ரிசைன் பண்ணிட்டு இப்போ தான் வந்து ஒரு 6 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பண்ணையும் விவசாயமும் வந்து பண்ணிட்டு. ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங் துறையில் இருந்தது, எப்படி இந்த துறைக்கு வந்தீங்கண்ணா? என்ன காரணம்? இன்ஜினியரிங் துறை அப்படின்றப்போ நமக்கு வந்து சேலரி வைஸ் ஓகே தான், பட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃப் அப்படின்றப்போ மெஷின் மாதிரியான ஒரு லைஃபாக இருக்கு. ஸோ நமக்குன்னு வந்து ஓன் பிஸ்னஸ் இருந்தால் நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கும். நம்ம ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் ஒர்க் பண்ணுறப்போ திரும்ப நம்ம அதை வந்து இங்கே கண்டினியூ பண்ண முடியுமா, நம்ம ஃபினான்ஷியலாக பண்ண முடியுமானா முடியாது. ஓன் பிஸ்னஸ் இருந்ததுன்னா நம்மளும் வந்து க்ரோத் ஆகலாம். ஸோ நமக்கு வந்து ஃபினான்ஷியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்க இன்ஜினியரிங் துறையில் இருக்கும் பொழுது அதுல உள்ள உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது பொருளாதார வகையிலும் சரி, உங்களுடைய பணி சார்ந்தும் சரி, அது வளர்ச்சி மிக அதிகமா இருந்திருக்கும். அதுல வருமானம் அதிகமா இருந்திருக்கும். அது ஒப்பிடும்போது இதுல உழைப்பு அதிகம். வருமானம் அப்படின்னு பாக்குறீங்க, வருமானம் ஓகே தான் நமக்கு, இல்ல லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஓகே தான். நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஓனா நிலம் இருக்கிறதுனால நம்ம ஓனா வந்து ஏதாவது பிசினஸ் பண்ணி நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வருது. இப்போ நீங்க அங்க இன்ஜினியரிங் ஃபீல்டு அப்படின்னு பாக்குறப்போ நம்ம இடத்துல இருந்து வெளியில தான் போயிட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை ஒரு ஃபேமிலி எல்லாம் தள்ளி நீங்க வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ பணம் மட்டுமே மெயின் அப்படின்றப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த கான்செப்ட் செட் ஆகும். நமக்கு ஃபேமிலியோட இருக்கணும், சேம் டைம்ல அதை விட வருமானமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக கிடைக்குது. ஸோ அதனால தான் நம்ம அந்த ஃபீல்டு விட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு மாறிட்டோம். நீங்க இன்ஜினியரிங் துறை விட்டு இந்த வேளாண் துறைக்கு வரும்பொழுது முதல்ல என்ன வேலையை ஆரம்பிச்சீங்க இதுல? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாகவே வந்து கீரை வெரைட்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு புதினா இல்லை கீரை, சிறுகீரை, அறுக்கீரை, பாலக்கீரை இந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டி பண்றாங்க. இப்போ நாம வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டு விட்டுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா கோழி தான் புதுசா. இது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில அப்பா அம்மா வந்து பண்ணிட்டு இருந்ததுதான். இப்போ கூடுதலா வந்து கோழி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முருங்கை, கத்திரி இந்த மாதிரி வந்து தோட்டப்பயிர் வந்து கூடுதலா வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கோழி பண்ணையை வைக்கும்போது முதல்ல உங்களுக்கு எந்த அனுபவம் இல்லாம இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அந்த அனுபவத்தை எங்க கத்துக்கிட்டீங்க? இப்போ நம்ம திருவண்ணாமலை வந்து கால்நடை பயிற்சி மையத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே ட்ரைனிங் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க லோக்கல்ல வந்து இருக்கிற டாக்டர்ஸ், வெட்டனரி டாக்டர்ஸ் போய் கேட்கறப்போ ட்ரைனிங் எங்க கொடுப்பாங்க எந்த மாதிரி அப்படின்றப்போ இவங்க வந்து வழிகாட்டுவாங்க. இங்க போயிட்டு நீங்க வந்து கேட்டீங்கன்னா கிளியரா வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க அணுகிறப்போ அவங்க எந்த டேட்ல நமக்கு வந்து கோழியோ இல்ல ஆடோ நம்ம எது சார்ந்து கேட்கறோமோ அவங்க டேட் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டேட்ல இதுக்கான பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம முன்னாடியே சொல்லிட்டு வந்தோம்னா கால் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட வந்து போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு 2 ஃபார்ம் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஆரம்பிச்சோம். நீங்க முதல்ல இந்த கோழி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எத்தனை கோழியோட ஆரம்பிச்சீங்க? நான் இனிஷியல் ஆரம்பிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா 50 கோழி தான். ஒரு நாள் வாங்கல. இந்த ஒரு மாச கோழி இருக்குங்களா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அனுபவம் இல்லாம ஒரு நாள் கோழி குஞ்சு வாங்கி பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க.
ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு 50 கோழி 1 மாச கோழியா வாங்கினேன். அதுல இருந்து கொஞ்சம் வந்து பாதி வந்து என்னால கரெக்டா மெயின்டைன் பண்ணி வளர்க்க முடியல, அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கோழி அதுல இருந்து தான் மெயின்டைன் பண்ணி வளர்த்துட்டு. அந்த 50 கோழி நீங்க வாங்கி பண்ணை ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு அப்பயே நீங்க கொட்டாக்கு போட்டிருந்தீங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து மேல வந்து மாடியில வந்து ஷெட்டு போட்டிருந்தேன். இப்போ கீழே வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கேன். இது வளர்க்கறதுக்கு முன்னாடி வளர்க்கணும் அப்படின்றப்போ ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து வீட்டுக்கு மேலேயே ஒரு ஷெட்டு போட்டு அதுக்கப்புறமா தான் கோழி வாங்கிட்டு வந்தேன். முதல்ல கோழி வளர்க்குறீங்க துவங்கினப்போ ஒரு 50 கோழி ஆரம்பிச்சீங்க, அதுல 25 கோழி வரை இழப்பு சந்திச்சுன்னு சொன்னீங்க. அந்த இழப்பு வந்து எப்படி மீண்டு வந்தீங்க? இப்போ என்னென்ன அனுபவத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க அதுல இருந்து? இப்போ எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்போ எடுத்த உடனே நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லா வர முடியுமா அப்படின்றது எல்லாருக்குமே சாத்தியமான்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் நம்ம ஸ்ட்ரகிள் வந்து அதுக்காக தான் நம்ம இனிஷியலா வந்து ஒரு 500 1000 எடுக்காம ஒரு 50 கோழி எடுக்கிறப்போ அதுல என்ன பிரச்சனை வருதுன்னு ஃபேஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து இல்ல பல்கா எடுக்கிறப்போ ஒரு 500 கோழியோ இல்ல 1000 கோழியோ பண்றப்போ கத்துக்கணுன்றதுக்காக தான் குறைஞ்சதுல எடுத்தது. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து சளி பிரச்சனை அந்த மாதிரியான ஒரு காரணத்தினால இறந்துச்சு. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்றப்போ ஒரு கோழி இறக்குதுன்னா நம்ம டாக்டர்கிட்ட வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு என்ன பிரச்சனையால இறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ப்ரிவென்டிவா அது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுன்றதையும் வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அது பிரகாரம் வந்து பண்ணதுனால இப்போ குறைச்சலா வந்து ஒரு 500 கோழி நம்ம கிட்ட இருக்குது. சீசன் டைம்ல ஒரு 1000 கோழி அந்த மாதிரி வளர்ப்போம். அதிகபட்சம் இந்த பண்ணையில எத்தனை கோழி வரைக்கும் வச்சிருந்திருக்கீங்க ஒரே நேரத்துல? 1200 கோழி வச்சிருக்கு. அதுதான் சொல்றேன். இப்போ வந்து எந்த மாதிரியான சீசன்ல அதிகம் ஆடி மாசம் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போகும், அந்த மாதிரி டைம்ல வந்து அதிகமா இருக்கும். இப்போ புரட்டாசி மாசம் சீசன்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுக்கு அது மாதிரி வந்து குவான்டிட்டி வந்து கம்மியா தான் இருக்கும். மினிமம் எப்பயுமே ஒரு 600ல இருந்து 700 கோழி வந்து நம்மகிட்ட இருக்கும். சீசன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு நாள் கோழி வாங்குறோம்னா கூடுதலா நம்ம வச்சு. நீங்க முதல்ல துவங்கும் போது 1 மாசம் 50 நாள் கோழியா வாங்கிட்டு வந்து அதை வளர்த்து வித்துன்னு சொன்னீங்க. நீங்க வாங்கின நாள்ல இருந்து எத்தனை நாள் வச்சு வளர்த்து வித்தீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் கோழி வாங்கிட்டு 4 மாசம் வளர்த்தேன். 4 மாசம் வளர்க்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இனிஷியல்ல வந்து அதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும், அதுக்கு எப்படி வந்து வாட்டர் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரின்றது வந்து என்னதான் நம்ம ட்ரைனிங் போனாலும் புக்கு படிச்சாலும் நம்ம ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லாம கொஞ்சம் சாத்தியம் இல்லை தான். அதனால கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியா தான் இருந்தது. 1 கிலோ 1.25 கிலோ தான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடையில் அப்ரோச் பண்ணேன். அவங்க கேட்குற காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளர்க்குற காஸ்ட்டை விட கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. அதனால நம்ம டைரெக்டா இங்கே வீட்டாண்டே வந்து கஸ்டமருக்கு கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனா கடையில எங்க வீட்டாண்டே வந்து கடை வச்சுக்கிட்டு இங்கே கட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த 4 மாசம் நீங்க வளர்த்தன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த 4 மாசத்துக்கு உணவுக்காக என்னென்ன கொடுத்தீங்க, அதுக்கு எவ்வளவு செலவு செஞ்சிருப்பீங்க? செலவுன்றப்போ நான் இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா பெருசா வெளியில வந்து காசு கொடுத்து அதிகமா வாங்கல. இப்போ இனிஷியல்ன்றப்போ ஸ்டார்டர் மட்டும் வந்து தீவனம் 1 மாசம் கொடுப்பேன். ஒரு வேளை மட்டும் தான் அதுவும் கொடுப்பேன். அப்போ இனிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா அரிசி கொஞ்சம், அடுத்தது முருங்கைத்தழை அந்த மாதிரி தோட்டப்பயிர் இருக்கிறதுல இதுல இருக்கிறது வேஸ்டேஜ்னா இதுல களை செடிகள் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது கொடுத்து வளர்த்தோம். அதுதான் ஆரம்பத்துல சொன்னேனே, நம்ம இதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டு எந்த மாதிரியான வாட்டர் மேனேஜ்மெண்ட்ன்றது கிளியரா இல்லாததுனால நம்ம அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. நீங்க பண்ண வச்ச புதுசுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களோட பண்ணையில என்னென்ன நோய்கள் தாக்கம் வந்திருக்கு? நம்மளுடைய பண்ணையில வந்து பாத்தீங்கன்னா சளி பிரச்சனை மெயினா வந்திருக்கு, வெள்ளை காய்ச்சல் பிரச்சனை வந்திருக்கு. இது 2 தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஃபேஸ் பண்ணது. வெள்ளை காய்ச்சல் பிரச்சனையால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு 50 கோழி அந்த மாதிரி இறந்துச்சு. ஸோ அது என்ன ரீசன் எதுக்காக வருது அப்படின்றது நம்ம டாக்டர் கிட்ட கேட்குறப்போ அவங்க கரெக்டான வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது சொன்னாங்க. அதுல இருந்து இப்போ அந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்றது. அந்த நாட்டுக்கோழிகளுக்கு நீங்க நாட்டு மருந்து கொடுத்தீங்களா அல்லது இந்த ஆங்கில மருந்து கொடுத்தீங்களா? நாட்டு மருந்து வந்து நம்ம ஒரு 10 கோழி 20 கோழி அந்த மாதிரி வச்சிருந்தோம்னா பண்ணி கொடுக்கறதுக்கு சாத்தியம் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட மினிமம் ஒரு 500 கோழி அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்மளால அது வந்து பண்ண முடியாது. அதனாலதான் ஆங்கில மருந்து தான் கொடுத்துட்டு. நீங்க வெறும் கோழி கறியை மட்டும் விற்கிறீங்களா இல்ல முட்டையும் சேர்த்து விற்பனை பண்றீங்களா? கோழி கறியும் விற்கிறோம், முட்டையும் கொடுக்குறோம். முட்டைக்காக தனியா கோழி எடுத்து வச்சு நம்ம அதை சேல் பண்ணிட்டு இருக்கோம். நாட்டுக்கோழி வந்து வளர்ப்பு கேட்டாலும் கொடுக்கும், கறி கேட்டாலும் கொடுக்கும். சராசரியா இப்போ உங்க பண்ணையில ஒரு நாளைக்கோ அல்லது ஒரு வாரமோ எவ்வளவு முட்டை கிடைக்குது, அதை நீங்க என்ன விலைக்கு விற்கிறீங்க, எவ்வளவு லாபம் வருதுங்க? சராசரியா வந்து ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 15 முட்டை கிடைக்கணும். ஒரு முட்டை வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபா அந்த மாதிரி தான் வந்து சேல் பண்ணுறோம். இப்போ நம்ம கிட்ட முட்டைக்காக எடுத்து வச்சிருக்க கோழி வந்து ஒரு 30 தான் வச்சிருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு 15 அப்படின்றப்போ ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 450 முட்டை அந்த மாதிரி வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த முட்டை விற்பனை வர வருமானத்தை விட கோழி இறைச்சிக்காக விற்கிறது அதிக வருமானம் வருதுங்களா அல்லது முட்டை தான் அதிக வருமானம்? இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கோழி மட்டும் பண்றப்போ முட்டைக்கான தேவைக்கான ஆட்களும் இருக்காங்க. ஸோ இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம 2மா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒன்று முட்டை பண்ணணும் இல்லை இறைச்சி பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடு பண்ணிட்டு எது பெஸ்ட்டோ நம்ம பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2மே தேவை. ஏன்னா கஸ்டமர் வந்து முட்டையும் கேட்குறாங்க கறியும் கேட்குறாங்க அப்படின்றப்போ நம்ம 2மே பார்க்கறோம்.
முட்டை மொத்தம் விற்பனை செஞ்சிருவீங்களா அல்லது அடைக்காத்து குஞ்சு பொறுக்குங்களா? இல்ல, கோழி குஞ்சு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாள் கோழியை தான் வாங்கிக்கிறோம். நம்ம வந்து முட்டை எடுத்து ஒன்லி சேல் பண்றது மட்டும்தான். நம்ம கிட்ட இன்குபேட்டரும் இருக்கு. ஸோ காடை வளர்க்கறதுனால காடை தனியா மெயின்டைன் பண்ணிட்டு கோழி தனியா மெயின்டைன் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால ஒரு காடை குஞ்சு மட்டும் நம்மள ரெடி பண்ணிக்கிறோம். கோழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கோழியா வெளியில வாங்கிக்கிறோம். கோழி முட்டையை அடைக்கு பொறிச்சு அது குஞ்சா எடுத்து வளர்க்குறது உங்களுக்கு என்ன சிரமம் நீங்க பாத்தீங்க? சிரமம் அப்படின்றது எதுவும் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. இந்த 1500 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 600ல இருந்து 700 கோழி மேக்ஸிமம் வச்சிருக்கோம். மினிமம் 500 கோழி அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தாய் கோழி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு நாள் கோழியா நம்ம எடுத்து பண்ணணும்னா இதுக்கான இட வசதி வந்து தனியா நமக்கு தேவை. இப்போ ஒரு நாள் கோழி வேணும்னா குறைஞ்சது நமக்கு வந்து ஒரு 500 கோழி மெயின்டைன் பண்றோம்னா ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் தனியா ஷெட் வேணும். ஏன்னா அது தாய் கோழிக்கு மெயின்டைன் பண்றதுக்கு வந்து ஒரு கோழிக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 6 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். இப்போ நார்மலா நம்ம கறிக்காக வளர்க்குறது 1ல இருந்து 1.5 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் போதும். இடவசதி காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இப்போ பினான்சியலா பண்ண முடியாதுன்றதுனால ஃபியூச்சர்ல நம்ம அந்த மாதிரி வேணா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாள் கோழியா தான் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மாத குஞ்சு நீங்க வாங்கி வளர்த்து விற்கும்போது சராசரி அது என்ன எடை வருது, அதுல உங்களுக்கு எவ்வளவு லாபம் வருது? இப்போ வந்து நம்ம ஒரு நாள் தான் வாங்குறோம். இனிஷியல்ல மட்டும் தான் நம்ம ஒரு மாத கோழி குஞ்சை வாங்கிருந்தோம். இப்போ ஒரு நாள் கோழி குஞ்சு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 3-4 வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம். கருங்கோழி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரிராஜா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசில் கிராஸ். இப்போ இந்த மாதிரி வெரைட்டி பண்றப்போ கருங்கோழி வந்து 35 ரூபா அந்த மாதிரி நார்மலா வந்து கோழி குஞ்சு கிடைக்கும். கிரிராஜா வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து கம்மியா தான் இருக்கும். 23, 25 அந்த மாதிரி ஒரு கோழி குஞ்சுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா ரேட் வைஸ் மாறும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடி வெயிட்டும் மாறும். இப்போ கருங்கோழி பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 1/400 அந்த மாதிரி தான் வெயிட் வரும். கிரிராஜா பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கிலோ 4 கிலோ வரைக்கும் வரும். அப்படின்றப்போ நம்ம கருங்கோழி 5 மாசம் வளர்த்தனா தான் அந்த 1/400 கிடைக்கும். 5 மாசம் வந்து பாத்தீங்கன்னா கிரிராஜா வளர்க்குறப்போ 3-3 கிலோ வந்து வெயிட் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான வெரைட்டி பண்றப்போ அந்த மாதிரி இருக்கும். நம்ம மல்டி வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இத்தனை கோழிகளுக்கு நீங்க வெறும் இந்த மாதிரி உங்க பண்ணையில வர தீவனம் தான் கொடுக்குறீங்க, உலர் தீவனம் தான் வெளியே வாங்கி கொடுக்குறீங்க? உலர் தீவனம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வாங்கிட்டு இப்போ ஒரு நாள் கோழி குஞ்சா வாங்குறப்போ ஒரு மாசம் கம்பல்சரி உலர் தீவனம் வெளியில இருந்து கம்பெனி ஃபீடு SKM தான் வந்து கொடுத்துட்டு ஒரு மாசத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை கம்பெனி ஃபீடு உலர் தீவனம் கொடுத்துட்டு ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா முருங்கை இலை இந்த மாதிரி வந்து நம்ம வேளாண் கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த இலைகள் பச்சை தவணை இந்த மாதிரி இருக்கிறது கொடுத்துருக்கோம். இப்படி வெளியே உலர் தீவனம் வாங்கி போட்டு அதை வளர்த்து விற்கும் போது உங்களுக்கு லாபகரமா இருக்குங்களா? இப்போ நம்ம முழுவதுமா வந்து உலர் தீவனம் போட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா தான் சிக்கலா இருக்கும். ஒருவேளை உலர் தீவனமும் ஒருவேளை வந்து நம்ம பசு தீவனம் கொடுக்குறப்போ ஓரளவுக்கு நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியுது. ஓரளவுக்கு லாபகரமா தான் இருக்குது. இதை தாண்டி மேய்ச்சலுக்குன்னு சொல்லி உங்க கொட்டையை திறந்து விடுவீங்களா வெளியே? அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லயும் திறந்து விட மாட்டோம். மழை சீசன் இல்ல பனி சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா பூமியில ஈரப்பதம் இருக்கிறப்போ கோழி வந்து அதை சாப்பிட்றப்போ ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அந்த ரீசனுக்காக வந்து மழை பெஞ்சா வெளியில திறக்க மாட்டோம். மற்ற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில திறந்து விடுவோம். வெயில் சீசன் அந்த மாதிரி டைம்ல மட்டும். காலச்சூழல் மாற்றமா ஏதாவது பெரிய இழப்பு எதாவது சந்திச்சிருக்கீங்களா? அதாவது அதிக வெயில் அதிக மழை மாதிரி வெயில் முறையில நான் வந்து அந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறேன். மழை பனி டைம்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கோழி இருக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 90 கோழிக்கு மேல வந்து ரேண்டமா ஒரு நாளைக்கு 4-5 அந்த மாதிரி வந்து இறந்துருக்கு. அது டாக்டர் வந்து அவங்க கிட்ட வந்து கொடுக்குறப்போ அவங்க செக் பண்ணிட்டு அவங்க என்ன பிரச்சனை அப்படின்றது பரிந்துரைச்சாங்க. அதுல இருந்து அந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எதனால வந்தது என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அது வந்து ஃபைட் பண்ணிட்டோம். உங்க பண்ணையில் இருக்க கோழிகளை நோய் தாக்கம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதை கண்டுபிடிச்சு எப்படி அதை தனிமைப்படுத்துறீங்க? அதுக்கு எப்படி சிகிச்சை எல்லாம் கொடுக்குறீங்க? இப்போ நம்ம வந்து காலையில ஒரு வேளை வந்து தீவனம் தண்ணி கொடுப்போம். மதியம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ளார பாக்குறப்போ குடிச்சிட்டு இருந்தது அப்படின்னா தண்ணி கொடுப்போம். ஈவினிங் ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா தீவனம் ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கு, இன்டேக் எடுத்துட்டு இருக்குன்னா நம்ம பசு தீவனம் கொடுக்குறதோ இல்லை உலர் தீவனம் கொடுக்குறப்போ தண்ணியும் கொடுப்போம். ஸோ நம்ம காலை மாலை ஈவினிங் 3 வேளையும் நம்ம உள்ளார நடக்கிறப்போ பண்ணையை உள்ளார எல்லா இடத்தையுமே சுத்தி பாக்குறோம். நம்ம பெருசா ஒவ்வொரு கோழி பிடிச்சி தேட வேண்டியதே கிடையாது. நம்ம உள்ளார நடக்கிறப்போ நம்மளை பார்த்து மற்ற கோழி எல்லாம் வந்து ஆக்டிவா ஓடும். ஒரு சில கோழி நம்மளை பார்த்து வந்து ஓடாது. ஒரு சிலது அப்படியே வந்து மெதுவா நடந்து போகும். ஒரு சில இடத்துல வந்து அமைதியா உட்காந்து போகும். அது உங்களுக்கு பாக்குறப்ப தெரிஞ்சிடும். அந்த கோழி நீங்க பிடிச்சி பாக்குறப்ப உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்றது நம்ம அதுல ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நோய் தாக்கம் இருக்கிற கோழி மட்டும் ஆக்டிவா இல்லாம இருக்கும். மற்ற கோழி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா ஓடிடும். சுத்தி பார்க்கணும். 3 வேளையும் நம்ம வந்து உள்ளார இருக்கிறப்ப கம்பல்சரி பார்க்கணும். அதை தனிமைப்படுத்தி அதுக்குன்னு சிகிச்சை கொடுப்பீங்களா? தனிமைப்படுத்தி இப்போ நம்ம வந்து நார்மலா ஒரு 4 முறை இல்ல 5 முறை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம், டாக்டர் கிட்ட போறோம். அவங்க அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவங்க சொல்றாங்கன்னா நம்ம அடுத்த முறையில இருந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். தனிமைப்படுத்திட்டு சளி பிடிக்கணும், அதுக்கு என்ன ஆங்கில மருந்து, இல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை காய்ச்சல், அதுக்கு என்ன ஆங்கில மருந்து, இந்த மாதிரி நம்மளே மெயின்டைன் பண்ணலாம். இப்போ கோழிகள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டு இறக்கும் இல்லையா, அது மாதிரி இழப்பு எவ்வளவு சந்திச்சிருக்கீங்க?
அந்த மாதிரி இழப்பை வந்து நான் அதிகமாக சந்திக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசுந்தீவனம் வந்து இல்லாமல் இருக்கு அந்த மாதிரினா கொத்திக்கும். இன்னொன்று இட வசதி வந்து இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக இருக்கு அப்படின்னாலும் கொத்திக்கும். நம்ம அதுக்கான இட வசதி கொடுக்குறோம், பசுந்தீவனம் கொடுக்குறோம். சேம் டைம்ல இதுல இன்னொன்று வந்து என்ன பண்றோம் நாங்கள் புதுசா அப்படின்னா நைட் டைம்ல மட்டும் வளர்ந்த கோழிங்களுக்கு, ஏன்னா ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு மேல இருக்கிறப்ப மட்டும் அந்த ஷெட்டுக்கு மட்டும் லைட் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவோம் நைட் டைம்ல. அப்படின்றப்போ அந்த பகல் மேட்ச்ல இருக்கும், நைட்ல மட்டும் கொத்திக்கிறது. ஏன்னா இருட்டு இருந்தாதான் வந்து கொத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி பண்ணி இப்போ நாட்டுக்கோழி பண்ணை நடும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பராமரிப்பு தேவையில்லை, அதுவே நாட்டுக்கோழி தானே, அது எல்லா காலச்சூழலையும் தாங்கும், எல்லா உணவையும் தாங்கும், அதுக்குன்னு பராமரிப்பு தேவையில்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து? இப்போ நம்ம வந்து குறைச்சலா ஒரு 20 கோழி 30 கோழி நம்ம அந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே கரெக்ட். இப்போ இந்த மாதிரியான கோழிகள்ல ஒரு கோழியோ 2 கோழியோ ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா மற்ற கோழிக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல இது வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. பண்ணா நமக்கு வந்து ஒரு சில டைம்ல நல்லா இருக்கலாம், ஒரு சில வேலைகள் வந்து நம்ம நிறைய வந்து லாஸ் வந்து சந்திக்கிற நேரிடும். பண்ணையில வேற ஏதாவது நாய்கள் தொல்லை, கீரிப்புள்ள தொல்லை அந்த மாதிரியான இழப்பு சந்திச்சிருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. ஒரு முறை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாய் தொல்லை, அதாவது கொஞ்சம் உள்ளார வந்துருக்கு, ஒரு 10 கோழிக்கு மேல அந்த மாதிரி வந்து கடிச்சிருக்கு. அது நம்மளுடைய தவறுகள்லாம் நம்ம கேட் போட்டிருக்கோம், அது மேல கீழே லாக் பண்ணாம ஒரு சைடு ஓப்பன்ல இருக்கிறப்ப உள்ளார போயிட்டு கடிச்சிருக்கோம். இவ்வளவு கோழிகளோட கழிவு மேலாண்மை எப்படி செய்றீங்க? இப்ப நம்ம 3 மாசத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி உள்ளார கழிவுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சேர்றப்போ நம்ம வந்து அதை சுத்தமா கிளீன் பண்ணி வெளியில வந்து பாத்தீங்கன்னா அடைச்சி வச்சிருவோம். இப்ப இந்த கோழி பண்ணை வைக்கும் பொழுது உங்க குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? குடும்பத்தூரா கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு சென்னை லைஃப்ல இருந்து வரப்போ ரொம்ப எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது, சப்போர்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. இப்போ போக போக வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டெவலப் ஆகுறப்போ கஸ்டமர் வராங்க, இதுல லாபம் ஓரளவு கணிசமா கிடைக்குது அப்படின்றப்போ ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த உங்க கோழி பண்ணையோட ரெஜிஸ்டர் ஏதாவது மெயின்டைன் பண்றீங்களா? அதாவது கோழிகள் வர்றது போறது, அதே மாதிரி நோய் தாக்கம், அதுக்கு மருந்து கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு ரெஜிஸ்டர் போட்டு எழுதிட்டு வரீங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நோட்ல வந்து எழுதி ஒரு 10 நாள் 15 நாள் உண்மையை சொல்ல போனா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வந்து எல்லா டைம்ல ஒரு சில டைம்ல கரெக்டாக பண்ண முடியல. ஆரம்பத்தில் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணோம், அதுக்கு வந்து எந்த மாதிரியான மெடிசன் நம்ம எவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்கணும், ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எவ்வளோ அதுக்கு வந்து ஃபுட்டு காஸ்ட் எவ்வளோ ஆகுது, அந்த மாதிரி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ கொஞ்சம் நமக்கும் வந்து வேலைபளு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதம் 10 நாள் அவ்வளோதான், அதுக்கப்புறம் திரும்ப மெயின்டைன் பண்ணுறதுல நம்மளுக்கு தெரியாது. தோராயமா ஆண்டுக்கு இந்த பண்ணையில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குதுங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டுக்குன்னு பார்க்குறப்போ ஒரு சீசன் பொறுத்து தான். ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல்ல நம்ம ஆரம்பிக்கிறப்போ பெருசா நீங்க வருமானம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வருமானம்ன்றது எனக்கு இல்லை. வருமானம் வருதான்றதை தாண்டி நம்ம நஷ்டப்படாம இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 பேட்ச் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி நமக்கு வந்து வரும். புதுசா நாட்டுக்கோழி பண்ண வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல வர கருத்து? இப்போ நம்ம புதுசா நாட்டுக்கோழி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆரம்பிச்ச உடனே நிறைய லாபம் வரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க கூடாது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நமக்கு வந்து இயற்கையால பாதிப்புகள் நேரிடுது அப்படின்றப்போ அதுல மனம் உடையாம நம்ம வந்து அடுத்து வந்து கண்டினியூவா நம்ம பண்ணணும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்து பண்ணாதான் நம்மளால இதை சாதிக்க முடியும். நமக்கு வந்து கடமைக்கு பண்றோம் அப்படின்றப்போ இதனால வந்து பெருசா சாதிக்க முடியாது. உங்களோட அந்த பண்ணைக்கு ஏதாவது அரசு உதவி வாங்கியிருக்கீங்களா? அரசு உதவின்றப்ப ஆரம்பத்துல நம்ம வந்து இது ஷெட்டு போடுறதுக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் வாங்கல. இடையில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1000 கோழி வளர்க்குறப்போ ஒரு 75,000 ரூபாய் மானியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டைம் மட்டும் வாங்கியிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறப்போ லோன் அந்த மாதிரி கேட்குறப்போ நமக்கு கொஞ்சம் செட் ஆகலை, அதனால வந்து இனிஷியல் எதுவும் வாங்கலை. இப்போ இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேர்ட்ஸ் எடுக்கிறப்போ அதுக்கு ஒரு 75,000 ரூபாய் மானியம் மட்டும் கிடைச்சிருக்கு. அரசு வேற என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? அரசு கொடுக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு இல்லை. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது எதுவும் இல்லை அவங்க கிட்ட. இப்போ உங்க தொழிலை மேம்படுத்துறதுக்கு அரசு முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் சிலது நீங்க ஏதாவது இருக்கு அந்த மாதிரி? இப்போ இது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா PMIGP அப்படின்ற ஒரு ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நகரப்புறத்துக்கு ஒரு லோன் வாங்குறோம்னா அதுல இருந்து ஒரு 25% வந்து பாத்தீங்கன்னா மானியமா கொடுத்தாங்க. கிராமப்புறத்துக்கு ஒரு 35% அந்த மாதிரி மானியமா வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறப்போ நம்ம மிடில் கிளாஸ்ல இந்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகலாம், நல்லா இருக்கும். மக்கள் இன்னமும் பெரும்பான்மையா நாட்டுக்கோழி பணம் திரும்ப இன்னும் பிராய்லர் கோழி தான் சாப்பிட்டு இருக்காங்க, அதை பற்றி உங்களுக்கு கருத்து?
நான் இனிஷியல்ல ஆரம்பிக்கிறப்ப நீங்க சொல்ற மாதிரியான கருத்துக்கள் இருந்தது. இப்போ நம்ம கிட்ட வந்து வர கஸ்டமர் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஃபீட்பேக்கோட வருவாங்க. நம்ம கிட்ட ரிப்பீட்டடா வர கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து பேசுறப்போ ஸோ அதனுடைய விளைவுகள் சொல்ல முடியாது. ஸோ அதனுடைய ஒரு சிலது நமக்கு என்ன சிக்கல் வருது, அதனால என்ன ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தேடி இந்த மாதிரி வராங்க. இப்போ உடல் நலன் பார்க்கும்போது நாட்டுக்கோழி சரின்னு சொல்றீங்க. ஆனா அதை வளர்க்கக்கூடிய நாட்கள், அது பராமரிக்கக்கூடியது எல்லாம் ஒப்பிடும்போது இதை விட அது எளிதா இருக்குல்ல, அப்ப அதை தானே மக்கள் விரும்புவாங்க. எளிது அப்படின்றது தாண்டி ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் ஒண்ணு இருக்கும். அவங்க நம்ம இது பண்ணலாம் நமக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம அவங்க தொழிலையும் வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அரசு உதவி பண்ணுது, அரசு அங்கீகாரத்தை தான் எல்லாமே பண்றாங்க. ஸோ நமக்கு இந்த தொழில் பண்ணலாம் அப்படின்றதுனால நம்ம இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு அது வந்து செட் ஆகல, வேண்டாம் அப்படின்றதுனால நம்மளும் சாப்பிட்றது இல்லை, அதனால நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டோம். ஸோ அது வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிட்டு வரவங்க நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்துல சொன்னீங்க நீங்க கடைகள்ல போதுமான வரவேற்பு இல்லைன்றதுனால நானே வீட்டுல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இன்னும் அதே நிலை தான் இருந்ததா இல்ல இப்ப கடைகள்ல வந்து கடைகள்ல வரவேற்பு அப்படின்றது இல்ல. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோழி வந்து அவங்க கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு அப்ரோச் பண்றப்போ நமக்கான வருமானம் வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். வருமானமே நம்ம ஒரு கோழி நம்ம டைரக்டா விற்கிறோம், ஒரு 300 ரூபாய்க்கு விற்கிறோம்னா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 150 இல்ல 200க்கு மேல வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம டைரக்டா கொடுக்குறப்போ நமக்கு கோழியில ஒரு 100 ரூபாய் அந்த மாதிரி வந்து நமக்கு லாபம் கிடைக்கும். அப்படின்றப்ப நம்ம டைரக்டா வளர்த்து அவங்க கிட்ட போயிட்டு கொடுக்கறதுனால நமக்கு கணிசமா எதுவும் வந்து லாபம் கிடைக்காது. ஸோ லாபம் கிடைக்காம நீங்க அதிகமா வந்து கோழியை வளர்த்து அவங்க கிட்ட கொடுக்குறது வேஸ்ட் தான். 1000 கோழி வளர்த்து நீங்க அவங்களுக்கு வந்து ஹோல்சேல்ல கொடுக்குறது ஒரு 200 கோழி இல்ல 300 கோழியோட நீங்களா வளர்த்து டைரக்டா கஸ்டமர் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து வருமானம் கணிசமா இருக்கும். உங்க பண்ணையில இந்த நாட்டுக்கோழி தவிர்த்து வேற ஏதாவது பண்ண வச்சிருக்கீங்களா? இல்ல வேற எதுவும் பண்ணல. இல்ல முயற்சி தொடங்கி அதை மாற்றி அந்த மாதிரி? இல்ல அந்த மாதிரி இல்ல. ஆடு தான் பண்ணணும் அப்படின்றது ஆசை. ஆடு 2 டைம் எடுத்து பண்ணேன். குறைச்சல தான் ஒரு 10 ஆடு அந்த மாதிரி செம்மறி ஆடு வந்து வாங்கி பண்ணேன். பினான்சியலா கொஞ்சம் வந்து அதிகமா பண்ண முடியாததுனால அது ஒரு டைம் மட்டும் விட்டுட்டேன். 10 டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாடுகள் மினிமம் ஒரு 4 இல்ல 5 அந்த மாதிரி. மீன் பண்ணை, மீன் குட்டை அந்த மாதிரி ஏதாவது அமைச்சிருக்கீங்களா? மீன் பண்ணை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்கேன். அது இனிஷியலா அமைக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மணற்பாங்கான இடம்ன்றதுனால கீழே வந்து களிமண் அந்த மாதிரி போட்டேன். இருந்தாலும் வந்து தண்ணி வந்து நிக்கல. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொரோனா சீசன் அப்படின்றப்போ அடுத்து மழையும் வந்தது. மழை வரப்போ அதிகமான வந்து மீன் வெளியில இருக்கிறப்போ ரேட் வந்து 100 ரூபாய்க்கு உள்ளாரவே 70, 80 அந்த மாதிரி வந்து வெளியில கிடைக்கிறப்போ ஸோ நம்ம வளர்த்து அந்த அளவுக்கு கொடுக்குறப்போ கணக்கு வராதுன்றதுனால இப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற மாற்று பயிரா வந்து பாத்தீங்கன்னா முருங்கை அந்த மாதிரி வந்து தோட்டப்பயிர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால லாபம் கிடைக்குதுங்களா? நான் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். அது நமக்கு வந்து தோட்டப்பயிர் பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கரெக்டா இருக்கிறப்ப நல்ல லாபம் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை. ஐயா, உங்க நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி.